அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் மீண்டும் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு நவராத்திரியுடைய மூன்றாவது நாள் அப்படின்னாலே துர்கா தேவிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். துர்கா தேவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு சாந்த சொரூபினியோ அதே அளவுக்கு அவங்களுடைய மூன்றாவது நெற்றிக்கண் எப்பவுமே திறந்துட்டே இருக்குமா. எதற்காக அப்படின்னா அசுரனை எப்பனாலும் வதம் செய்வதற்கு அவங்க தயாராக இருப்பாங்க அப்படின்னு ஐதீகம். இதோ இன்றைக்கு மூணாவது நாளையும் நம்மளுடைய நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில சிறப்பாக கொண்டாடலாம். நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியுடைய முதல் செக்மெண்ட் நவராத்திரி பாடல். நவராத்திரி பாடல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடலை தான் பார்க்க போறோம். இந்த பாடல் நம்மள நிறைய பேருக்கு பிடித்த பாடல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலை நமக்காக பாட போறாங்க பாடகி சுஜித்ரா மற்றும் குழுவினர். எண்ணம் எல்லாம் நிறைவாய்
வீற்றிருப்பாய் வீற்றிருப்பாய் வீற்றிருப்பாய். இப்ப அடுத்ததா இரண்டாவது பகுதி. இந்த இரண்டாவது பகுதி நவராத்திரியின் மகிமை. இந்த நவராத்திரியின் மகிமை பகுதியில நம்ம நவராத்திரி பற்றின சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கொலு படியில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பொம்மைகளை அடுக்கி வச்சிருப்போம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மகாலட்சுமி, கருமாரி தேவி, இந்த மாதிரியான பொம்மைகளை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நமக்காக ரொம்பவே அழகா விளக்கம் தர வராங்க பாடகி சுஜித்ரா அவர்கள். நீங்கள் நேற்று துர்க்கையை பற்றி சொன்னேன், இன்றைக்கி மகாலட்சுமியை பற்றி சொல்லுங்க. மகாலட்சுமியை எப்படி பூஜிக்கலாம், அவளை எப்படி கும்பிடலாம், அவளோட பவர் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. மகாலட்சுமியானவள் செல்வங்களை தரக்கூடியவள். அதில் ஒருத்தர் கிடையாது. லக்ஷ்மின்னு சொன்னால் எண்மர் என்று சொல்கின்றோம். அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கா நமக்கு. இந்த அஷ்டலக்ஷ்மிகளுமே நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களை தருபவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்ம யாருக்காவது நமஸ்காரம் பண்ணால் கூட என்ன சொல்கிறா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும்னு சொல்லுவார்கள். அப்படி அத்தனை செல்வங்களையும் நமக்கு தரக்கூடியவள் யாருன்னு பார்த்தா மகாலட்சுமியானவள். அவள் நமக்கு சில நேரத்தில் செல்வம் நிறையா வந்துடுத்துனா ஞானம் போயிடுமோன்னு ஒரு பயம் வரும். அதனால தான் சத்குரு ஞானானந்த சுவாமி அவருடைய தப்போவனத்தில் ஞானலக்ஷ்மின்னு இருக்கா. ஞானத்தையும் தரக்கூடியவளாக இருக்கா. ஞானம்ங்கிற ஒரு உயர்ந்த செல்வத்தையும் லக்ஷ்மி தரா நமக்கு. அப்பேற்பட்ட லக்ஷ்மி அவள் எதில் தான் இல்லை, எல்லாத்துலேயும் நிறைஞ்சு இருக்கக்கூடியவள். அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது யானைன்னு சொல்லக்கூடியது, அந்த யானையில் இருந்துருக்கா, கஜத்தில் அவள் இருக்கா. அதே போல் கோமாதா சொல்கிறோம் இல்லையா, பசுவினுடைய பிஷ்டபாகம் பின்பாகத்தில் இருக்கா. அதுபோல் சுமங்கலிகள், நீங்கள் இந்த ஸ்ரீமந்தத்தில் அவள் இருக்கா. இந்த இடத்த சீமந்தம்னு சொல்கிறோம், ஸ்ரீமந்தம்னு தான் பேர் அந்த இடத்துக்கு. அதனால தான் அங்கே சுமங்கலிகள் எல்லாரும் அங்கே குங்குமம் வச்சுக்கிறதுக்கு காரணம் அதுதான். மகாலட்சுமி அங்கே இருக்கா. அதே போல் வெற்றிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வெற்றிலையில் மகாலட்சுமி இருக்கா. வில்வ தளத்துக்கு ஸ்ரீபத்ரம்னே பேர், அதில் மகாலட்சுமி இருக்கா. இப்படி சர்வமாக வியாபிச்சு இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒரு பெரிய விசேஷம் உண்டு. கார்த்தால சுவாமி மகாலட்சுமி முகத்தில் தான் முழிக்கிறதுன்னு வச்சுருப்பார். அதனால ஒரு நாளும் அந்த மகாலட்சுமிக்கு என்ன உண்டோ அதை எடுத்துகிட்டு வருவா. அழகாக முதல்ல கஜ தரிசனமாகும், அதே போல் கோமாதா தரிசனமாகும். சுமங்கலிகள் அன்னைக்கு யார் அங்கே வராளோ அவளுக்கு முதல்ல அவளை பார்க்க வைப்பா. ஏன்னா அந்த ஸ்ரீமந்தத்தை மகாலட்சுமி இருக்கிறதுனால. அப்படி அந்த மகாலட்சுமியினுடைய சக்திக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம வழிபடுவது என்று சொன்னால் ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது. மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜித்தே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு அந்த அஷ்டகமானத்தை நம்ம சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டால் எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு அவ தருவாள். என் பேர் தீபிகா. அக்கா, நீங்கள் சொன்னேன் லக்ஷ்மி கஜலக்ஷ்மியாக இருக்கா, அஷ்டலக்ஷ்மியாக இருக்கா, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக லக்ஷ்மி பற்றி சொன்னேன். சரஸ்வதி பற்றியும் கண்டிப்பாக நிறைய இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை ஷேர் பண்ண முடியுமா? சரஸ்வதி தேவிக்கு கலைமகள்னு பேர். இப்போ இந்த 3 பேருக்குமே அழகாக ஒரு பேர் இருக்குது. மலைமகள், அலைமகள், கலைமகள் அப்படின்னு. மலைமகள்ங்கிறது பார்வதியோட பேர், அலைமகள்ங்கிறது லக்ஷ்மியோட பேர், கலைமகள்ங்கிறது சரஸ்வதியோட பேர். ஏன் மலைமகள்னு பேருன்னு பார்த்தா, பர்வதராஜன்னு சொல்லக்கூடியவருக்கு புத்திரியாக பிறந்தா. பர்வதராஜன்னு சொல்லக்கூடிய ஹிமவானுக்கு பெண்ணாக பிறந்ததுனால பார்வதி மலை மகள். அதனால அடுத்து அலைமகள் சமுத்திரராஜன் சொல்லக்கூடிய கடல்லேருந்து வந்தவ, பார்க்கடல்லேருந்து வந்தவ மகாலட்சுமி. அதனால சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அலையிலேருந்து வந்ததுனால இவளுக்கு அலைமகள்னு பேர். அவள் மலையில் வந்தால் மலைமகள், இவ அலையில் வந்தால் அலைமகள். ஆனால் இங்கே கலைமகளுக்கு மட்டும் ரொம்ப விசேஷம். ஏன்னா இவ கலையே ரூபமாக இருக்கக்கூடியவள். ஒரு கலை இல்லை, அத்தனை கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவ சரஸ்வதி தான். பாரதியார் நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார், எதில் தான் அவள் இல்லைன்னு கேட்கும் பொழுது எல்லாத்துலேயும் இருக்கா. நம்ம கலை என்று பார்த்தால் ஒரு கலையிலையும் அவள் தான் இருக்கா. அதனால தான் மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள், கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோவில் ஈதனைத்தும் எழிலுடையுற்றாள், இன்பமே வடிவாகிட பெற்றாள்னு பாரதியார் சரஸ்வதி தேவியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறார். இப்போ இந்த கொலு வச்சுருக்கிறத கூட நம்ம பார்க்கலாம், இத்தனை அழகாக இருக்குது. இது கூட ஒரு கலை தான்.
அதுபோல் இந்த கொலு வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஏற்பாடுகள் எல்லாம் அவ்வளோ அழகா அது பண்ணுறதும் ஒரு கலை. அவ்வளவு எளிமையாக நம்மளால் பண்ணிட முடியுமா? நான் முடியாது. அப்படி ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடியது. எல்லா கலையிலையும் அவள் தான் இருக்கா. இசையாகட்டும், கல்வியாகட்டும், அத்தனை ஞானத்தையும் தரக்கூடியவள் சரஸ்வதி தேவி. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப ஃபேவரட் ஒயிட் கலர். அவளுக்கு ரொம்ப, ஏன்னா அவள் உடுத்தின் இருக்கிற ஆடையானது வெண்மை. அதே போல் கையில் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தா ஸ்பட்டிக மாலை வச்சுருக்கா. ஜப்பமாலைன்னு சொல்கிற அந்த ஸ்பட்டிக மாலை கையில் இருக்குது. அதே போல் வெண் தாமரை ஆசனம், வெள்ளை தாமரையில் தான் இருப்பாவோ. இவளுக்கு செந்தாமரைனா அவளுக்கு வெண் தாமரை. வெண் தாமரை ஆசனம், வெள்ளண்ண வாகனம். வாகனம் பார்த்தா ஸ்வான், வெள்ளை கலர். இப்படி எல்லாமே ஒயிட்டு. மல்லி பிடிக்கும், வெள்ளை இருக்கக்கூடிய அந்த மல்லி பிடிக்கும். ஏன்னா கலை என்பது, யார் ஒருவர் கலைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றார்களோ, கல்வி படிக்கிறோம், பாட்டு கற்றுக்கிறோம், எல்லாமே கற்றுக்கிறோம், அந்த கலை யார் இடத்தில் வருகின்றதோ அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தூய்மைக்கு என்பதை உணர்த்துவது. ஏன்னா ஒயிட் அப்படிங்கிறது பியூரிட்டியை காமிக்கிறது. அந்த தூய்மை இருக்கணும், சிந்தனையில் அந்த தூய்மை இருக்கணும். அப்போ தான் அந்த கல்வியானதோ அந்த ஞானமானதோ நமக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தூய்மையை வெண்மையாக நமக்கு காண்பிக்கின்றாள்.
இன்னைக்கு நவராத்திரியுடைய 3வது நாளும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நாளையும் நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.